கேக் கட் பண்ணி நான் பிறகு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு இன்னொரு கிஃப்ட் இருக்குது. என்னவா இருக்கும்? சரி, உங்களுக்கு இந்த கேக்குக்குள்ளேயே ஒரு கிஃப்ட் இருக்குது. அது என்னவா இருக்கும்? காசா, நகையா? டெலிபோன். என்னதுயா டெலிபோன சொல்றீங்க? என்ன டெலிபோன் எதிர்பார்க்குறீங்க? யார்கிட்ட கேட்ட நீங்க? வேற யார்ட்டையும் கேட்க இல்லையா? இல்ல வேற ஒருவருக்குமே தெரியாது. அப்ப அவர் என்ன சொன்னார் போன கேட்க? அவருக்கு சொல்றது அதுல காரன்னு சொல்லி சொல்றாங்க. சரி, நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி என்ன பொருள் இருக்குமான்னு சொல்லி நாங்க பாப்போம். சொல்லி இந்த பூ எடுத்துட்டு அதுல ரிப்பன் எழுங்க என்ன இருக்குன்னு சொல்லி நாங்களும் பாப்போம். என்ன வந்துருக்கு? டெலிபோனா? சில வேலை டெலிபோன் மாதிரியே வேற பேக் பண்ணி வச்சுக்காங்களோ தெரியாது. எதுக்கு ஒரு ஓபன் பண்ணி பாப்போமா? சரி, நீங்க டெலிபோன் வந்தீங்க. சில வேலை டெலிபோன் போட்டியில வேற எதுவும் கூட பேக் பண்ணி அனுப்பி இருப்பாங்க. எதுவும் செக் பண்ணி கொள்ளுங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரி சாம்சங் போனே வாங்கி தந்திருக்கிறார். இது உங்களுடைய கணவருடைய ஏற்பாடுதான். என்ன சொல்ல போறீங்க? ஆரம்பத்துல கொஞ்சம் யோசிச்சு பண்ணீங்க, இப்ப ரொம்ப சந்தோஷப்படுறமாகிறது. எனக்கு தேவையானது அப்ப பிறந்த நாள் கொண்டாட வேண்டாம்னு சொன்னீங்க. கிஃப்ட் கிடைச்சிட்டு அப்ப கிஃப்ட திரும்பி எடுத்துட்டு போட்டுமா? நாங்க அப்படி எடுக்க வேண்டாம். நீங்க கொண்டாட வேண்டாம்னு சொன்னீங்க பிறந்த நாள். இப்ப என்ன சொல்ல போறீங்க? கையில போன் வேற கிடைச்சிட்டு ஆளை பிடிக்கல. நான் எப்பவுமே ஒரே மாதிரி தான், அது எல்லாருக்கும் தெரியும். இல்ல நான் அதான் சொல்றேன், உண்மையா சொல்றதா போய் சொல்றான்னு தெரியல. இல்ல எல்லாருக்குமே வந்து ஒரு கொண்டாட்டம் செய்யறேன்னா விருப்பம் தான். ஆனா எங்கட என்னன்னு சொல்றது, சில குடும்ப பிரச்சனை அதுகளால வந்து நான் வேண்டாம் நான். அப்ப அதாலதான் வேற எல்லாருக்குமே கொண்டாட்டம் செய்யறேன்னா விருப்பம் தானே, அதாலதான் நான் வேண்டாம் நான். ஆனா ஓகே, எல்லாரையும் சந்திச்சதுல ஒரு சந்தோஷம் தான். இப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்து நீ வராதானே, அப்ப ஓகே. என்ன சொல்ல, நீங்க தடுத்தாலும் உங்களுக்குரிய சந்தோஷத்தையும் உங்களுக்குரிய பொருளையும் வந்து சர்ப்ரைஸா கொடுக்கணும். நீங்க கேட்ட பொருளையும் சர்ப்ரைஸா தரணும்னு சொல்லி தான் விரும்பி இருக்கிறேன். எனக்கு இதே மகிழ்ச்சியோட நீங்க வாழணும்னு சொல்லி மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றேன். நன்றி. நன்றி.